கண்ணியமானவர்களே, ரெண்டாவது என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது குர்ஆனை ஒரு பக்கமாவது ஓதணும். பள்ளியாசலுக்கு 10 குர்ஆன் வாங்கி வைங்கன்னா ஆட்கள் இருக்குது, ஓதுறதுக்கு தான் அழகானும். அதனால் ஒரு பக்கமாவது குர்ஆனை என்று நான் பார்க்கவில்லையோ ஓதவில்லையோ அன்று என்னுடைய வாழ்நாளில் மிக கெட்ட நாள் என்று சொன்னார் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால ஒரு பக்கமாவது குர்ஆன் எடுத்து ஓத. சில உஸ்தாத்மார்கள் எனக்கு தெரியும், உங்கள்கிட்ட பிறை என்னன்னு நான் கேட்டால் உடனே சொல்லிடுவாங்க. இன்னைக்கு பிறை எத்தனை டேட்டை கூட ஞாபகம் பிறையாகவும் தெரியாது, என்னன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க. காரணம் என்னன்னா, அன்னைக்கு அந்த ஜுஸு ஓதிருப்பேன்னு சொன்னான். அன்னைக்கு நான் அந்த ஜுஸு ஓதிருக்கிறேன், அந்த ஜுஸு தஹஜ்ஜுதில் நான் ஓதி தொழுதுருக்கிறேன்னு சொல்லுவான். உண்மையானவர்களே, அதனால கொஞ்ச நேரமாவது அல்லாஹுடைய வேதத்தை வான்மண்டலத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே கியாமத்து நாள் வரை ரப்பு தந்த பேர் அற்புதம். அல் குர்ஆன் ஹப்லுல்லாஹில் மதீன் மன் கால பிஹி ஸதக வ மன் அமில பிஹி ரஷத வ மன் இஅ்தஸம பிஹி ஃபகத் ஹதா இலா ஸிராத்தின் முஸ்தகீம். வான்மண்டலத்திற்கு பூமிக்கும் கியாமத்து நாள் வரை உள்ள பேர் அற்புதமான ஒரு கயிறு. அதனால அது ஓதக்கூடிய கொஞ்ச நேரமாவது எடுத்து பார்த்து ஓதக்கூடிய, பார்த்தாலே நமக்கு வணக்கமாகக்கூடிய இபாதத்தாகக்கூடிய அதிசயமுள்ள ஒரு செய்தி அது.